भगवति हेशिति कण्ठकुटुम्बिनि भूरि कुटुम्बिनि भूरि कृते जय जय हे महिषासुरमर्दिनि रम्यकपर्दिनि शैलसुते सुरवरवर्षिणि दुर्धरधर्षिणि दुर्मुखमर्षिणि हर्षरते त्रिभुवनपोषिणि शङ्करतोषिणि किल्बिषमोषिणि घोषरते धनुजनिरोषिणि दितिसुतरोषिणि दुर्मदशोषिणि सिन्धुसुते जय जय हे महिषासुरमर्दिनि रम्यकपर्दिनि शैलसुते अयि जगदम्ब मदम्ब कदम्ब वनप्रियवासिनि हासरते शिखरि शिरोमणि तुङ्ग हिमालय शृङ्गनिजालय मध्यगते मधुमधुरे मधुकैटभगञ्जिनि कैटभभञ्जिनि रासरते जय जय हे महिषासुरमर्दिनि रम्यकपर्दिनि शैलसुते अयि शतखण्डविखण्डितरुण्ड वितुण्डितशुण्ड गजाधिपते रिपुगजगण्डविदारणचण्ड पराक्रमशुण्ड मृगाधिपते. ஓம்காரம் பகுதிக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறோம். காரைக்குடியிலேருந்து ராஜேஷ் எழுதியிருக்காங்க. சுவாமிஜி, சிம்ம ராசி, மகம் நட்சத்திரம். இவங்களுடைய அப்பா வந்து ஒரு காலத்தில் வந்து மருந்து கடை வச்சுருந்துருக்காரு. இவரும் வந்து அதே மருந்து கடை வந்து 4-5 பிரான்ச்சாக வந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறாரு. இது வந்து இவங்களுடைய சகோதரர் கூடயோ இல்லை வந்து நட்பு வட்டாரத்துலேயோ சேர்ந்து ஆரம்பிக்கலாமா? இப்போ ஏன்னா குரு பயிற்சி வேறு ஆரம்பிக்க போகுது. அதனால வந்து நான் இந்த தொழில் வந்து இப்போ நான் ஆரம்பிக்கலாமா இல்லை கொஞ்ச நாள் கழித்து நான் ஆரம்பிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. இந்த மாதிரியான நேரங்கள் இவர் வந்து ஆரம்பிக்கலாமா சுவாமிஜி இந்த மாதிரியான தொழில்? உங்களுக்கு சப்தரிஷி வாக்கியப்படி நீங்கள் கேட்ட இதுக்கு இப்போ எப்படி நேரம் இருக்குன்னு பார்த்துடலாம். நீங்கள் சப்தரிஷி வாக்கியப்படி தாராளமாக மருந்து கடை ஆரம்பிக்கலாம், மெடிக்கல் ஷாப் தாராளமாக ஆரம்பிக்கலாம். உங்கள் சகோதரரை நீங்கள் பார்ட்னராக போட்டு தாராளமாக செய்யலாம். அதுக்கான காலம் இப்போ கூடி வந்திருக்குன்னு சொல்லலாம். உங்கள் ராசிநாதன் சூரிய பகவான் அனுகிரகம் பண்ணக்கூடிய நிலையில் தான் வந்திருக்கார். அடுத்து குரு பெயர்ச்சின்னு சொன்னீங்க. சிம்ம ராசிக்கு குரு பகவான் அடுத்து ஆகஸ்ட் மாதம் பெயர்ச்சியாகிற குரு பகவான் அவன் அழகா தப்பிச்சு வருவான். உன் வேலை என்னவோ அதை மட்டும் பாரு. புதக்குழியா இருக்கிற பாதைக்கு போக வேண்டாம்னு சொல்றேன், நீங்க கேட்க மாட்டேங்கிறீங்களே. எல்லாத்துக்கும் கடைசியா ஒரே ஒரு வார்த்தை சொல்றேன் அத்தை, தெய்வம் கொடுக்கறத யாராலையும் தடுக்க முடியாது. தெய்வம் கொடுக்க மறுக்கிறத யாராலையும் கொடுக்கவும் முடியாது. தங்கதுரைக்கான தண்டனை ஆண்டவனோட கைவசம் தயாரா இருக்கு. முடிஞ்சா நீங்க காப்பாத்திக்கோங்க. பிரியாணி பாத்திரத்தில் நெய், கடலை எண்ணெய், பட்டை, மராட்டி மொட்டு, கல்பாசி, ஏலக்காய், பிரியாணி இலை, வெங்காயம், பூண்டு, முந்திரி, பிரியாணி மசாலா, தக்காளி, கல் உப்பு, மஞ்சள் தூள், கொத்தமல்லி, புதினா சேர்த்து நன்கு வதக்கவும். பின்னர் மட்டன், தயிர், சிறிது தண்ணீர் ஊற்றி கலந்து அதனுடன் சீரக சம்பா அரிசி சேர்த்து கொதித்த பின் பச்சை மிளகாய், புதினா சேர்த்து இறுதியாக தம் போட்டு இறக்கினால் சுவையான கொங்கு நாடு வெள்ளை மட்டன் பிரியாணி தயார். இப்போ உனக்கு கால் உடைஞ்சிருக்கும். தனோ, பார்த்து சூதானமா நடந்துக்கோ. இந்த வீடு பயங்கரமான காடு மாதிரி, யாரு அழிப்பாங்கன்னே தெரியாது. அக்கா, இப்ப நான் என்னக்கா பண்றது? யோசிக்கவே யோசிக்காத. உன் புருஷன் தலையில நறுக்குன்னு 4 கொட்டு கொட்டி சம்மதிக்க வச்சிரு. புரியுதா? சரிக்கா. முதல்ல அந்த வேலையை பாரு. போ போ. செல்வி எங்க போயிருக்கான்னு சொல்லு. அதான் நீங்க சொன்னீங்களேம்மா, அவங்க அம்மா அப்பா வீட்டுக்கு போயிருக்காங்க. அப்படிதான் சொல்லணும். சரி, சந்தோஷ்க்கு லெமன் டீ கொடுத்துட்டு உடனே வந்துடணும். புரிஞ்சுதா? சரிங்க. போ. எப்படி
ஐயோ உனக்கு கிரிமினல் மைண்ட் இல்லடி, நீயே கிரிமினல் தான் என் தங்கம். ஒரு நிமிஷம். இதோ வரேங்க. நல்ல லூசு குடும்பம்டா அது. என்ன சொன்னாலும் நம்புதுங்க.